சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பலபாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். அன்பருக்கன்பான மெய்யன் ஐயன் ஆனந்த மோனன் அருள் குருநாதன் தன் பாதம் சென்னியில் வைத்தான். என்னை தானறிந்தேன் மனம் தான் இறந்தேனே. அன்பருக்கன்பான மெய்யன் ஐயன் ஆனந்த மோனன் அருள் குருநாதன் தன் பாதம் சென்னியில் வைத்தான். என்னை தான் அறிந்தேன் மனம் தான் இறந்தேனே. சங்கர சங்கர சம்போ. அன்பருக்கு அன்பான மெய்யன், அன்பருக்கு அன்பான மெய்யன். யாரெல்லாம் தன்னிடத்தில் பக்திக்கு பூண்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அன்பே வடிவாக விளங்குபவன். மெய்யன்னு சொன்னால் தமிழில் அப்படி சொல்கிறாங்க, உண்மை, வாய்மை, மெய்மை. இது ரொம்ப கவனமாக சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு இடத்துல ஒரு அர்த்தம் சொல்கிறாங்க. இது சமீபத்தில் படித்தேன், அது ரொம்ப அழகாக இருந்தது. உண்மைங்கிறது ஹிருதயத்தில் இருக்கிற எண்ணம், எது இருக்கோ அது உண்மை. உண்மைங்கிறதுக்கு சங்கராச்சாரியோட அர்த்தப்படி பார்த்தா ரித்தம். உண்மைங்கிறதுக்கு ரித்தம். யதார்த்த சிந்தனம் ரித்தம், ததா பாஷணம் சத்தியம். ரித்தம் வதிஷ்யாமி சத்தியம் வதிஷ்யாமின்னு சொல்கிறது. அதனால் ரித்தம்ங்கிறது உள்ள மனசுக்குள்ளே இருக்கிறது, அதுபடியே பேசினா தமிழில் அதுக்கு பேர் உண்மைன்னு பேர். உள்ளத்தில் இருப்பது உண்மை. அது வாய் மூலம் வந்தால் வாய்மை, அது உடம்பு மூலமாக வெளிப்படுத்தப்பட்டால் அது மெய்மைனா. உண்மை, வாய்மை, மெய்மை. மெய்மைங்கிறது ஆர்ஜவம், வாய்மைங்கிறது சத்தியம், உண்மைங்கிறது உள்ளத்தில் இருக்கக்கூடியது. ஆனால் தனியாக பிரிச்சுட்டாங்க, உண்மை, வாய்மை, மெய்மை. மெய்மைனா உடல் மூலம் அது வெளிப்படும், செயல்கள் மூலம் வெளிப்படுத்தப்படுது. இப்போ உதாரணத்துக்கு பூஜையில் தான் அது நல்லா புரிய வைக்க முடியும். பூஜையில் பகவானை உள்ள நினைக்கிறது, அப்புறம் வாய் பகவானை குறித்த ஸ்தோத்திரங்களை சொல்கிறது, கையெல்லாம் பகவானுக்கு புஷ்பம் போடுறது, தீபாராதனை பண்ணுறது, நைவேத்தியம் பண்ணுறது, இந்த கை கால் அவயவங்கள்லாம் இருக்கோ இல்லையோ, இதெல்லாம் மெய்மை. ஆக இறைவனை உள்ளத்திலே நினைப்பது உண்மை, இறைவனுடைய புகழ் மொழிகளை வாயால் சொல்லுவது வாய்மை, அதை உடல் மூலம் வெளிப்படுத்துவது மெய்மை. ஆனால் இந்த பாட்டில் மெய்யன்கிறது எதை குறிக்கிறதுன்னு கேட்டால், அன்பே உருக்கொண்டவன். அவர் உடம்பை பார்த்தாலே, வடிவத்தை பார்த்தாலே பிரியம் இப்படித்தான் இருக்கும், பிரியத்துக்கே ஒரு வடிவம் கொடுத்த மாதிரி இருக்கார் அவர் அப்படிங்கிறார். அன்பருக்கு அன்பான மெய்யன் அப்படி சொல்லலாம். மெய்யன்னு சொன்னால் மெஞ்ஞானத்திலே தோய்ந்திருப்பவர், மெய்ப்பொருள் அறிவில் தோய்ந்திருப்பவர். இந்த லாங்குவேஜெல்லாம் வேறு பாஷையில் சொல்ல முடியாது. தோய்ந்திருப்பவர், தோய்ந்திருப்பவர்னா அதுலேயே ஊறி இருக்காருன்னு அர்த்தம். சோக் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதுலேயே ஊறி இருக்கார் அவர். அதனால் அவர் என்னென்னா அப்படியே பிரியமாகவே கொட்டுறார், அன்பு வெளி கொட்டுகிறது. இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ. உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே. ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில்
கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்களது மொபைலில் பெற 8825 என்ற எண்ணிற்கு உங்களது பெயர் மற்றும் ஊர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யவும். ஹரி ஓம்.